கரண்ட் பில்லு, ஸ்டேஷ்னரி, தண்ணி, பிராண்டிங், ப்ரொமோஷன்ஸு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன 3 months 4 months 5 months 6 months பிஸ்னஸை நம்ம ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதை நான் அப்பயே சொன்னேன் கேட்டியா, ஒழுங்கு முறையாக வேலைக்கே போயிருக்கலாம். அதான் சொல்லணேன், ஒரு டீ வாங்கி கொடுக்க உண்மையாக யாருமே கிடையாது. அட்வைஸ் சொன்னால் 110 கோடி பேர் வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க நமக்கு. சரியா, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதாவது ஐடியா கொடுனா அது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன் வேலை என்னாச்சு ப்ராப்ளமா? வேலை 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 இதுக்கு தான் படிக்கிறோம்ல, இதுக்கு வேலைக்கு இன்னும் தான் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் கூட தான் சொன்னேன், அடுத்தவன்ட்ட கூலி வேலை செய்கிறதுக்கு தான் நம்மளை அப்பா அம்மா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அடுத்தவன்ட்ட போய் அடிமையாடுறான்னு சொல்லிட்டு அதில் வேறு பெருமை, என் பையன் அதில் இருக்கான், இதில் இருக்கான், யூஎஸில் இருக்கான். என்ன இந்த வெட்டி பெருமையை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு செல்ஃப் மேட் மில்லியனராக மாறணும் அப்படின்ற ஒரே தாட்டோட ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து பாருங்கள். லாஸ் ஆனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், லாஸ் ஆகலையா சந்தோஷம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பித்து லாஸ் தான் பாருங்களேன், ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸாக தான் கிடைக்கும். இப்போ பண்ணலைன்னா எப்போ பண்ண போகிறீங்க? உலகம் அழிஞ்ச பின்னாடியா, செத்து போன பின்னாடியா? இதுதான் டைம், இதுதான் ரைட் டைம், இதுதான் சரியான, நான் இங்கிலீஷில் சொல்லுவேன் அடிக்கடி, நவ் அண்ட் ஹியர், இதுதான் சரியான டைம். இப்போ ஆரம்பிங்க, ஃபஸ்ட் உட்காருங்க. உங்களுக்கு என்ன வரும், என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், அதை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதை எப்படி காசு ஆக்கலாம், அதுக்கு 1000 ஐடியா இருக்குது. எது காசு வருதோ அதை பண்ணாதீங்க. எல்லோரும் அதில் தான் போய் விழுறது. போயிட்டு ஐடி படிக்கணும், ஐடியில் போய் விழுறது. எதுக்கு போய் விழணும்? நான் எந்த ஒரு தனிப்பட்ட துறையும் குற்றம் சொல்ல வரல. நான் ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்ட், ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஐ ஹவ் மோர் தென் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மார்க்கெட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருந்துகிட்ருக்கேன், ஒவ்வொரு செகண்டும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்குற டிப்ஸு, ஐடியா, கைடன்ஸு அவங்க லைஃப்பை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உட்கார்ற ஒவ்வொரு யங்ஸ்டருக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த பையன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த பில்லர் ஆஃப் இந்தியா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நான் பேசுகிறேன். சரி, அதனால் நீங்கள் வரும்போது அதே ரெஸ்பான்சிபிலிட்டியாக வாங்க. ஒரு கன்சல்ட்டாக வரோம், காசை கொடுக்குறோம், ஐடியா, அது கிடையாது மேட்ரு. முதல்ல நீ ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோட வாங்க, இல்லை ஒரு ஐடியாவோட வாங்க, அதை தெளிவாக ஆக்கிப்போம். அதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது, இதை நீங்கள் பண்ண முடியுமா, நம்மளால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அது எப்படி வரும், இந்த ஆஃபீஸ் எங்கே ரன் பண்ண போகிறோம், எப்படி ரன் பண்ண போகிறோம், 1 year கழிச்சு என்ன ஆக போகுது, எல்லா பிளான் இருக்கணும். ஒரு 10 லட்ச ரூபா லோன் கேட்டு ஒரு பேங்க்கில் போய் உட்காடுறீங்க, லட்சம் கேள்வி கேட்குறேன். நான் பேங்க்கில் இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சிம்பிள் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 58 டாக்குமெண்ட்ஸ் கேட்டு நாங்கள் ஒரு மெயில் போட்டோம். அவர் என்னை லைனில் கூப்பிட்டு சொன்னார், மறக்கவே முடியாது, சார் என்னோடய எல்கேஜி மார்க் லிஸ்ட்டு தான் சார் நீங்கள் கேட்கல அப்படின்னார். 1 லட்ச ரூபா பர்சனல் லோனுக்கு எவ்வளோ வெரிஃபிகேஷன் இருக்குது, 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் லோனுக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்போ வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். முதல்ல உட்காந்து பிளான் பண்ணுங்கள், அப்புறம் அதை எக்ஸிக்யூஷனை பற்றி பேசுவோம். முதல்ல பிளானே எல்லாம் வந்து நிற்கிறது வேஸ்ட்டு. இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நம்ம நிறைய வாய்ப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஏதாவது பண்ண முடியுமா? நான் எப்பயும் சொல்கிறது தான், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஐ ஹேட் பார்ட் டைம் ஜாப்ஸ், ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸ். ஐ லவ் பார்ட் டைம் பிஸ்னஸ், ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ். அதை தெளிவாக இருங்க. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு பேர் வைங்க, அது ஒரு வெப்சைட் ஆரம்பிங்க, அதுக்கு ஒரு பிஸ்னஸ் கார்டு அடிங்க. இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே லைஃப் மாறிடும். ப்ரௌடாக நினைங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் நீங்கள் ஒருத்தன்ட்ட பேசும்போது கார்டை கொடுத்து இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கெத்தாக சொல்கிற நாள் வந்துக்கிட்டு இருக்குது. சரியா நண்பர்களே, ஒரு முடிவு எடுங்க. எது பண்ணாலும் பிடிச்சி பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் இது தான். எது பண்ணாலும் எது வேணால் பண்ணுங்கள். என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு உங்கள் மனசு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுதோ அதை ஆரம்பிங்க, பிடிச்சி ஆரம்பிங்க. 2வது மனசாட்சியோடு ஒர்க் பண்ணுங்கள். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே தரும். See you on top.